வணக்கம் நண்பர்களே. உங்களுடைய சுய ஜாதகத்தில் ராகு கேது நின்ற பலன்கள் இதை பற்றி நம்ம ஏற்கனவே 3 வீடியோகள் போட்டிருக்கோம். இப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் லக்னத்திலேருந்து எண்ணி வரும்போது 4ஆம் இடத்துல சதுர் கேந்திரத்தில் ராகுவும், தசம கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல கேதுவும் உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா அதற்குண்டான பலன்கள் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ தொகுப்பில் பார்ப்போங்க. பொதுவாக கேந்திரங்களில் பாவகிரகங்கள் இருப்பது ரொம்ப நல்ல யோகம் தரும். அது நல்ல அமைப்பு தான். கேந்திரங்களில் ஒரு பாவகிரகங்களாவது இருக்கிறது ரொம்ப நல்லதும்பாங்க. அப்படி சொல்கிற வகையில் 1, 4, 7, 10 கேந்திர ஸ்தானங்களில் ராகு கேது இருக்கிறது மிக அற்புதம். அந்த வகையில் இந்த 4ஆம் வீடு பார்த்திங்கன்னா சுபஸ்தானம் சொல்லுவாங்க. பொதுவாகவே 4ஆம் வீடு ஒரு ஜாதகத்தில் ஒரு ஜாதகருக்கு 4ஆம் வீடு பலமாக இருந்துச்சுன்னே அவர் பார்த்திங்கன்னா மேக்சிமம் சக்ஸஸ் ஆகிடுவார். எல்லா விஷயங்களையும் 4ஆம் வீடு நல்ல வலுவாக இருந்துச்சுனாவே அது மிக அற்புதம். ஏன்னா சுகஸ்தானம், 4ஆம் வீடுங்கிறது சுகஸ்தானம். மற்றொரு பெயரும் உண்டு, மாத்திருஸ்தானம்ட்டு, அதாவது தாயார் ஸ்தானம் சொல்லுவாங்க. தாயாருடைய ஸ்தானம் அப்படிங்கிறதுனால தாயாரோடைய ஹெல்த்து, தாயாரோடைய முன்னேற்றம் எல்லாத்தையும் அந்த 4ஆம் இடத்தை வச்சு பார்த்து பண்ணலாம். அதே மாதிரி தொழில் திறமையை காட்டக்கூடிய இடமும் இந்த 4ஆம் இடம்தான். மேற்படிப்பு, அதாவது +2க்கு அப்புறம், அதாவது 10th +2க்கு அப்புறம் மேற்படிப்பு டிகிரி, கல்லூரி படிப்பு மட்டும் இல்லாமல் பிஹெச்டி மற்ற பெரிய படிப்புகளுக்கு காட்டக்கூடிய இடமும் இந்த 4ஆம் இடம்தான். வீடு, வண்டி, வாகனம், இடம் இதை குறிக்கக்கூடிய இடமும் இந்த 4ஆம் இடம்தான். இருப்பிடத்தின் தன்மை, இருப்பிடத்தில் பார்த்திங்கன்னா அந்த இருப்பிடத்தினால நமக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும் என முக்கியமான விஷயங்களை பற்றி அறியக்கூடிய முக்கியமான இடம்தான் இந்த 4ஆம் பாவகமாகும். இந்த 4ஆம் வீட்டில் ராகு, அதாவது உங்கள் லக்னத்துக்கு 4ஆம் வீட்டில் ராகு இருந்துச்சுன்னா அனைத்து வகையிலையும் யோகம் செய்யும் நிலையில் இருந்தால் மட்டும் அந்த திசை நடக்கும்போது அந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா மிக அற்புதமான லக்ஸுரி லைஃப்பை வாழ்வாருங்க. நல்ல வீடு, வண்டி, வாகனம், சுகம் எல்லாமே உண்டு. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே சமயத்தில் லக்னத்துக்கு பாதக, மாரக அந்த அதிபதியோட சாரம் பெற்றோ அல்லது சுமாரான நிலையில் இருந்துச்சுன்னா ராகு திசை நடக்கும்போது இடமாற்றம் கொடுக்கும், தாயாரை பற்றிய கவலையை கொடுக்கும். படித்து கொண்டு இருந்தாங்கன்னா ஸ்கூல், காலேஜு இந்த மாற்றங்கள் கொடுக்கும். வேறு காலேஜ் இந்த மாதிரிலாம் மாற்றத்தை கொடுக்கும். வேலை, தொழில் செஞ்சிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இடமாற்றத்தை கொடுக்கும். தொழில் சார்ந்த பிரச்சனையை கொடுக்கும். உங்கள் வாழ்வில் நீங்கள் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டீக்கு கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆனால் ரொம்ப சிரமப்பட்டிருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா திடீர்னு பிறந்த ஊரை விட்டு வெளியூர் போகும்போதோ இல்லை வெளிநாடு போகும்போதோ ரொம்ப கஷ்டப்பட்டு போனவங்களாக தான் இருப்பாங்க. ஆனால் ஒரு சில வருடங்கள் கழித்து வரும்போது பார்த்தீங்கன்னா ஆடி காரு போல் பெரிய பெரிய கார்களில் நிற்கிறத நீங்களே பார்த்துருக்கலாம். அது நிறைய பேரை நானும் பார்த்துருக்கேன், நீங்களும் பார்த்துருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்தவங்களாம் எப்படி வருது, இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வரும். எப்படி சார் இப்படிலாம் ஆச்சரியமான ஒரு சம்பவங்களாக நடக்குது, மெடிக்கல் மிராக்கிள் மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறவங்க திடீர்னு 2-3 வருஷத்தில் பெரிய அளவில் வராங்களே எப்படி அப்படின்னா இதெல்லாம் ராகு செய்கிற வேலையே தான். ராகு செய்யக்கூடிய சூட்சமங்கள் தான் இதெல்லாம் உண்மைக்கு. இப்போ இதே சமயத்தில் குரு தசையோ இல்லை சுக்கிர தசையோ நடந்துச்சுன்னா என்ன செய்யணும், முக்கியமாக குரு தசைன்னா பார்த்தீங்கன்னா அந்த துறையில் அவங்கள பிரசித்தி பெறும், அவ்வளோதான். ஒரு டீச்சராக இருந்தாங்கன்னா அந்த துறையில் அவங்களுக்கு நல்ல நேம் வாங்கி கொடுத்து ஹெட் மாஸ்டர் ஆக்கி விடும், அவ்வளோதான். இல்லை காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கிறவங்களுக்கு பிரின்சிபாலாக கொடுக்கும், அவ்வளோதான். அதுக்கு மேலே அவங்களால டெவலப் ஆக முடியாது. அதே சமயத்தில் இந்த ராகு பார்த்திங்கன்னா ஜீபும்பா பண்ணி விட்டுருவார். ஒரு செகண்டு தான் கிரிமினலாக யோசிக்க வைப்பார். ஆனால் நேர்மையான முறையில் முன்னேற முடியாதுங்கிறது உங்கள் உலகத்தில் எல்லாத்துக்குமே தெரியும். பட்டு அந்த நேர்மை தான் அதே சமயத்தில் ஓரளவு சின்ன கிரிமினல் செஞ்சு டக்குன்னு டெவலப் பண்ணிடுவார். உதாரணத்துக்கு இப்போ நம்ம அம்பானி எடுத்துக்கலாம். அம்பானி பார்த்திங்கன்னா வெளிநாட்டு காயின்ஸுகளை குறிப்பிட்ட நாடுகளில் இருந்து அவர் பெட்ரோல் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா பெட்ரோல் இதில் டேங்கில் வேலை பார்க்குற இடத்துல
காயின்ஸை பூரா சேகரித்து, அந்த நாட்டு காயின்ஸை பூரா சேகரித்து அதை உருக்கி வித்து கோடீஸ்வரரானவர். இதில் என்ன ஒரு சீக்ரெட்டு அப்படின்னா, அந்த காயின்ஸ் வாங்கும்போது 100 வாங்குறாங்கன்னா உருக்கி விற்றா 200 விற்றாராம். ஸோ அந்தளவு சீக்ரெட்டாக தெரிஞ்சு நீட்டாக அந்த நாட்டுக்கு யாருக்குமே தெரியாத விஷயத்தை இவர் கிரிமினலாக நல்லா யோசித்து அந்த க்ரியேட்டிவிட்டியே ரொம்ப கொடுக்கும். விசித்திரமாக யோசிக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும் இந்த ராகு. ஸோ அந்த டயத்தில் தான் எல்லாருமே மேக்ஸிமம் டாப்புக்கு வந்துடுறாங்க. அதை ஒன்றுமே செய்ய முடியாது பாருங்கள். இந்த நாடு பார்த்திங்கன்னா அவங்கள அரெஸ்ட்டும் பண்ண முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு வீக்காக இருக்குது. அது என்ன நம்மளுடைய மிஸ்டேக் தான் அப்படின்ட்டு அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கு அடுத்து தான் மாற்றினாங்க, அவங்களே காயின்ஸ் மாற்றினாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா இந்த ராகு திசையில் அந்த ஒரு செகண்டில் மின்னல் மாதிரி வந்துட்டு போயிடும் பளிச்சுன்ட்டு. அதில் ஜாக்பாட் அடிக்கிறது தான் ஒவ்வொருத்தங்களும் அடித்து தூள் கிளப்பிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர், ஆயிரக்கணக்கான பேர் ஏதேனும் ஒரு வகையில் ராகு திசை வரும்போது டாப்பில் போயிடுவாங்க. அந்த நேரம் பார்த்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய குரு திசையில் உண்மைக்கே செல்ஃப் எடுக்கிறது இல்லை. இதை தான் சீக்கிரட்டு. அந்த ராகு திசையில் இருக்கிற அளவுக்கு அந்த ஸ்பீடு வேகங்கள் அடுத்து வரக்கூடிய குரு திசையில் செல்ஃப் எடுக்காது அப்படிங்கிறது பெரிய சீக்கிரட். அதை அவங்க என்ன செய்யணும், இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தக்க வச்சுக்கணும். இல்லை நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடணும். அதாவது சொத்து எதுவும் வாங்கினாங்கன்னா ஜாயின் வாங்கிக்கணும். சரி, ஓகே, நம்ம இப்போ தலைப்புக்கு வருவோம். மேக்சிமம் நாளில் ராகு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சுகம் கெடும் அமைப்புங்க. சொத்து சுகம் இருந்தாலும் அது தக்க வைக்க போராட வேண்டியது இருக்கும். வண்டி வாகனங்களில் அடிக்கடி பழுது ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க. உறவினர்களுடன் ஒட்ட விட மாட்டாது. இந்த ராகு நாளில் ராகு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா உறவினர்களுடன் ஒட்ட மாட்டாங்க. உறவினர்களை கண்டால் பிடிக்காது. சகலவிதமான திறமைகள் இவங்கக்கிட்ட இருக்குங்க. அமைதியான தோற்றம் இருக்கும். அப்படி அமைதியான தோற்றம் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு நம்மளாட்ட ரொம்ப ஃப்ரீயாக பேசிடக்கூடாது. சில டைம் பார்த்திங்கன்னா அவங்க ருத்திர தாண்டவம் ஆடிடுவாங்க. வீண் பலிகளுக்கு ஆளாக நேரிடும். சிறு வயதில் கல்வி தடை ஏற்படலாம். ஒரு சிலர் வாலிப வயதில் தான் பள்ளி படிப்பே படிப்பாங்க. அந்த சிறு வயதிலலாம் கல்வி தடை ஏற்பட்டதில்ல. அதுக்கடுத்து அவங்களோட படிப்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு படிப்பு ரொம்ப முக்கியத்துவம் அப்படின்னு நினச்சிட்டு வாலிப பருவத்தில் போய் படித்து டிகிரிலாம் வாங்கிட்டு இருப்பாங்க. வயசான 30 வயசு 35 வயசில். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். தாயாருக்கு பார்த்தீங்கன்னா உடல் மனம் அமைதி இதெல்லாம் கெடும் இந்த அமைப்பு. ராகு தசையில் மிக பெரிய முன்னேற்றம் அடையும் போது அதை பார்ப்பதற்கு தாயாரோ அல்லது தந்தையாரோ இருவரில் யாராவது ஒருவர் பார்த்து ரசிக்க முடியாதுங்க. தூக்கம் என்பது மிக விருப்பமான ஒன்றாக இருக்கும். நிறைய நேரம் தூங்குவாங்க. நல்ல தூங்கக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க. அதே சமயத்தில் ஜாதகத்தில் 12ஆம் இடம் வீக்காக இருந்துச்சுன்னா தூக்கம் சரியாக வராது. 12ஆம் இடம் தான் தூக்கத்துக்கு இடம். அதே சமயம் ராகு 4 இருக்கும்போது சுகத்தை நல்ல இந்த மாதிரி தூக்கத்தில் கொடுக்கும். பொதுவாக 90% பார்த்திங்கன்னா 4 உள்ள ராகு நல்ல தூக்கம் கிடைக்கும். 4 ராகு பார்த்திங்கன்னா ட்ரேடிங் கொடுக்கும். நல்லா வாங்கி விற்கிற பொருள், அதேமாதிரி டிரான்ஸ்போர்ட்டு, கமிஷன், தரகு, ஏஜென்சி, இந்த வெளிநாட்டு வேலை, அது மட்டும் இல்லை வெளிநாட்டு தொடர்பு, அரசு உதவி, இந்த அரசியல், இந்த அரசு உதவி பெறக்கூடிய முக்கியமானது அரசு ஊழியர், இந்த மாதிரி நிறைய சாதிக்கிறாங்கங்க. இவங்க பார்த்திங்கன்னா மனம் விட்டு பேச மாட்டாங்க. எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே போட்டு முடிவெடுப்பாங்க. அந்த மனசுக்குள்ளேயே போட்டு முடிவெடுக்கக்கூடிய தன்மை, அதே மாதிரி மனசுக்குள்ளேயே போட்டுக்கு மூடிடுவாங்க. அம்மாவே தெய்வம் என்ற எண்ணம் உடையவங்க தான் இந்த நாளில் ராகு. அசையாத சொத்துக்களால் அதிர்ஷ்டம் உண்டு. ஒரு நிலையற்ற தன்மையாக இருப்பாங்க இவங்களுக்கு பார்த்திங்கன்னா. பொதுவாக ஏற்கனவே சொன்னது மாதிரி ராகு திசையில் சம்பாரிச்சிட்டாங்கன்னா அதில் ஒரு சொத்து சுகம் வாங்கி வச்சுருந்தாங்கன்னா உடனடியாக அவங்க அம்மா அப்பா பேர்லேயோ அல்லது மனைவியின் பேர்லேயோ குடும்ப உறுப்பினர்கள் பேரில் மாற்றிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. இல்லை ஜாயின்ட்லையாச்சும் மாற்றிக்கிறது நல்லது. ஏன்னா ஜாயிண்ட்டு போட்டும்போது அவங்க ஒரு கொக்கி மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஜாயிண்டில் கூட நீங்கள் சொத்து எழுதிக்கலாம். அதே சமயத்தில் குரு தசை ஒரு நல்ல ஒரு 6 மாதம் குரு தசை சுய புத்தி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பேரில் திரும்பி மாற்றிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா சொத்து நிலைக்கும். அதுக்காண்டி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா அதுவாகவே தேடி வரும் என்று நினைப்பவர்கள் தான் இந்த நாளில் ராகு இருக்கிறவங்க. இதனால் சிலர் வேலை அதுவாக வரும் அப்படின்ட்டே காத்துக்கிட்டு இருப்பாங்க. இதனால் ரொம்ப தாமதமாகும். ஜாதகத்தில் தசா புத்தி சரியில்லை எனில்
நிலம், சொத்துக்கள், விரயம் இதெல்லாம் ஏற்படுங்க. விற்பனை செய்யும் நிலையும் வந்துடலாம். இளம் வயதில் ஹெல்த் இஷ்யூ ஏற்படும். தாயாருக்கு துன்பங்களும், படிப்பில் தடையும், பேச்சில் திறமையும், அதே மாதிரி மூலதனம் இல்லாமல் பெரிய செல்வத்தை அடைகிறதெல்லாம் உண்டாகும். பிற்கால யோகந்தாங்க பொதுவாக நாளில் ராகு இருக்கிறவங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா மெயின் வந்து பார்த்திங்கன்னா 10ல் கேது இருக்கிறதுனால அந்த தசாபுத்தி நடக்கும்போது என்ன செய்யும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். 10ல் கேது இருந்தால் தான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்று சொல்வார்கள். அந்த வாதாடுறதுல ரொம்ப சிறப்பானவங்களாக இருப்பாங்க. தனது கருத்தில் ஆணித்தரமாகவே இருப்பாங்க. அவங்க மேலே மிஸ்டேக் இல்லை. அவங்களுடைய கருத்து வந்து இதான் கரெக்டும்பாங்க. நேர்மையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த கேது திசையில் தொழில் பார்த்தாங்கன்னா தொழில் மழுங்கடிக்கப்படும். நிறைய ஸ்ட்ரகிளை கொடுக்கும். முக்கியமாக இவங்களுக்கு மருந்து, மாத்திரை, இந்த மருத்துவத்துறை இதெல்லாம் ரொம்ப அவங்களுக்கு அறிவு உண்டு. அந்த டேலண்ட் வந்துடும். பொதுவாக எதை பற்றி இவங்க கவலை இருக்காது. ஞான மார்க்கம் மட்டும்தான் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. எப்போதுமே ஒரு வெறுமையாகவும் வெறுப்புடனுமே பேசுவாங்க. தன்கையே தனக்கு பலம் என்று நினைக்கக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. தீய சக்திகளை அழிப்புறதுல ரொம்ப ஒரு திறமைசாலியாக இருப்பாங்க. பணத்தாசை இருக்காவிட்டாலும் கடவுள் பார்த்து தேவையான அளவுக்கு பண வசதியை வந்து உண்டாக்கி தந்துடுவார். அதே மாதிரி எந்த கொள்கை பிடிப்பும் இல்லாமல் வாழ்வார். எந்த விஷயமும் எந்த தொழிலை பற்றியும் கற்றுக்கொள்கிறதுல ரொம்ப 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 ஆர்வம் இருக்குங்க. அந்த திறமையும் இருக்கும். ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணுவார். ஸ்மார்ட்டாக அந்த க்ரியேட்டிவிட்டி நல்லாயிருக்கும். சொந்தக்காரங்க ஆதரவில் உண்டு. பிரயாணம், அலைச்சல் இருக்கும். கூச்சம் நிறைந்தவராக இருப்பார். கல்வி, பட்டங்கள் போன்றவற்றில் வந்து பார்த்திங்கன்னா விருப்பம் வந்து அதில் ஒரு ஆர்வம் வந்து பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் இருக்குங்க. பொதுவாக இதுக்கு அடுத்து என்ன பார்ப்போம் அப்படின்னா, இந்த ராகு கேது இருந்துருச்சு சார், அதுக்கு என்ன பரிகாரம், எந்த கோயிலுக்கு போனால் அது நல்ல ஒரு ஆக்டிவேஷன் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, பொதுவாக ராகு கேது பரிகார ஸ்தலங்கள் நிறைய இருக்குது. அதில் ஒன்று தான் திருநெல்வேலி டு தென்காசிக்கு போகிற பாதையில் திருநெல்வேலியிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் பிரசித்தி பெற்ற ஸ்தலமான கார்கோடக ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில் உள்ளதுங்க. இங்கு இப்பையும் கைக்குத்தல் அரிசியால் அமிர்த கலசத்தை தயாரிக்கிறாங்க. இதற்கு ஸ்பான்சர் செஞ்சு அன்னைக்கு வணங்கி வந்தீங்கன்னா இந்த ராகு கேது தோஷங்கள் வந்து விலகுவதாக அந்த ஏரியாவில் சொல்கிறது உண்டு. நோய் நொடி இல்லாமலும் மன கஷ்டங்கள் குறைவதாகவும் விதியை கூட இந்த புண்ணியஸ்தலம் மாற்றி விடுவதாக சொல்கிறது உண்டு. மற்றொன்று ஸ்தலம் வந்து பார்த்திங்கன்னா இதே திருநெல்வேலி மாவட்டம் சங்கரங்கோவிலில் சங்கர நாராயண பெருமாள். அங்கே புற்று மண் இருக்கும். அந்த புற்று மண்ணை எடுத்து நெத்தியில் பூசிக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது நல்ல ஒரு மாற்றங்கள் தரும் நண்பர்களே. ஓகே, அடுத்த பதிவில் சந்திப்போம் நண்பர்கள். நன்றி, வணக்கம்.